அறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி 129 காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கம் வழங்க முதலமைச்சர் ஆணை. சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியது நடுவண் அரசு. எண்ணெய் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் வரை உயர வாய்ப்பு. தேசிய மொழியாக இந்தி ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதால் வைர விழா கொண்டாடப்பட உள்ளதாக நடுவண் அமைச்சர் அமித்ஷா தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அரசு செயலாளர்கள், காவல் உயரதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. தமிழ்நாட்டில் நடப்பாண்டு 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு என உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடும் பிரதமர் மோடி வேண்டுமென்றே மணிப்பூரை தவிர்ப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். நெல்லையில் மாணவியை மது குடிக்க வருமாறு கட்டாயப்படுத்திய பேராசிரியர் செபாஸ்டின் கைது. தலைமறைவான பேராசிரியர் பால்ராஜுக்கு வலைவீச்சு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதற்கு கச்சத்தீவை தாரை வார்த்த இந்திரா காந்தியே காரணம் என மதுரை ஆதீனம் சாடல். புறவாசல் வழியாக பணி நியமனம் அளித்து மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் என புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.